மதுரைன்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தான். மதுரை ரயில் நிலையம் பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளின் சந்நிதியே முதன்மையாக உள்ளது. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனது. மீனாட்சி அம்மனுக்கு ஒரு வருடத்தில் சுமார் 274 நாட்கள் திருவிழா நடைபெறும். நவ கிரகங்களில் புதனுக்குரியவராக கூறப்படுகிறார் சொக்கநாதர். புதனுக்குரிய பரிகாரங்களை இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு செய்வது வழக்கம். இங்கு வந்து அன்னையை வழிபாடு செய்தால் திருமண வரம் கைகூடுவதோடு கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம். அஷ்டசக்தி மண்டபத்தின் வாயிலின் மையத்தில் நின்று அம்மன் சன்னதியை நோக்கினால் உள்ளே நடக்கும் கற்பூர ஆரத்தியை பார்க்கலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் கிடைத்த ஸ்படிகலிங்கம் மதுரை ஆதீனத்தில் வழிபாட்டில் உள்ளது. கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் 100 மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தின் உயர்ந்த பீடத்தில் நடராஜர் சிலை உள்ளது. சுவாமி சன்னதி கருவறையில் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்புலிங்கமாகும். இந்த சிவலிங்கம் மேருமலை, வெள்ளிமலை, திருக்கேதாரம், வாரணாசி போன்ற பகுதிகளில் உள்ள சிவலிங்கங்கள் எல்லாவற்றுக்கும் முன்னதாக தோன்றியதாகும். எனவே இதற்கு மூலலிங்கம் என்ற பெயரும் உண்டு. வருடம் முழுவதும் மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா காலம்தான் என்றாலும் சித்திரை திருவிழாக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது. ஆண்டு முழுவதும் நடைபெறும் வீதி உலாக்களில் மொத்தம் 16 முறை மட்டுமே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளுகிறார். அந்த வகையில் சித்திரை திருவிழாவின் 2 மற்றும் 12ஆம் திருநாட்களில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். கேட்டதை தரும் தெய்வமாக விளங்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் 15,000 வரை பக்தர்கள் வந்து செல்வதுண்டு. மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த தலம் பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது.